பிரெக்னன்சில லேபர் பெயின் வராத சூழ்நிலை அப்போ நாங்க லேபர் இண்டக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி. ஸோ லேபர் இண்டக்ஷன்னா என்ன, ஒரு ஜெல் இன்சர்ட் பண்ணி லேபர் பெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். மேம் ஜெல்லா அது எங்க வைப்பீங்க, அது எப்படி இருக்கும்ட்டு ஒரு பயம் கலந்த கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் கையில வச்சிருக்கிறது தான் ஜெல் இன்சர்ட்டா. இது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிளாஸ்டிக் டியூப். இது டிப் பாத்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் அ பிளண்ட் டிப். ஓகேங்களா, இது வந்து போக்கியா இருக்காது. இட் ஹாஸ் அ வைட் போர். இதோட கேனல் பாத்தீங்கன்னா ரொம்ப வைடா இருக்கும். இது ஃபுல்லா மெடிக்கேட்டட் ஜெல். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டை நார்மலா இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்றோம் இல்லைங்களா, அது போல படுக்க வச்சுட்டு இந்த ஜெல்ல எங்க ஃபிங்கர்ஸ் மூலியமா அந்த யூட்ரஸோட வாய்ப்புறம் சர்வைக்கல் கெனல்ல புஷ் பண்ணிடும். ஸோ இந்த ஜெல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள். ஒன்னு வந்து யூட்ரஸ்ல கான்ட்ராக்ஷன்ஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது கர்ப்பப்பை வாய்ப்புறம் அதாவது சர்விக்ஸ்ல ரெண்டு விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்னு வந்து வாய்ப்புறம் ஓப்பன் ஆகிறதுக்கு அதாவது டைலேட் ஆகிறதுக்கும் அந்த திக்னஸ் கம்மியாகிறதுக்கும் அததான் ஈஃபேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ், சர்வைக்கல் டைலட்டேஷன் அண்ட் ஈஃபேஸ்மெண்ட் இது நடந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே லேபருக்குள்ள என்டர் ஆயிடுவீங்க. தேங்க்யூ.